முகுந்த் பண்ண தப்பு. நீங்க பார்க்காத முகுந்தோட இன்னொரு முகம். ரியல் இந்து ரெபேக்கா உடைச்ச ரகசியம். நடிகர் சிவகார்த்திகேயன் நடிப்புல வெளியான அமரன் படம் உலகம் முழுக்க 200 கோடி ரூபாய வசூல் பண்ணி ரொம்ப பெரிய வசூல்ல சாதனை படைச்சிருக்கு. இந்த படத்தோட வெற்றிக்கு முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னா, அது மேஜர் முகுந்த் வரதராஜன் அப்புறம் அவரு நாட்டுக்காக செஞ்ச தியாகம் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துல அவ்வளவு அருமையா அவரோட கதாபாத்திரம் காட்டப்பட்டிருந்தது. ரொம்ப பெரிய வரவேற்பு ரசிகர்கள் மத்தியில பெற்றிருக்கு. இதைத் தொடர்ந்து அவரோட உண்மையான மனைவி இந்து ரெபேக்கா பல்வேறு ஊடகங்கள்ல பேட்டி கொடுத்திருக்காங்க. அந்த வகையில சமீபத்துல பேட்டி ஒண்ணுல முகுந்த் வரதராஜன் பத்தி நிறைய பேருக்கு தெரியாத ரகசியமான இன்னொரு முகத்தை பத்தியும் வெளிப்படையா பேசியிருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவரு நாட்டுக்காக போர்ல பங்கேற்க போயிட்டாரு. ஆனா நான் அவருக்காக என்னோட வீட்ல போராட வேண்டியிருந்தது. எனக்கு 2 அண்ணன்கள். 2 பேருமே என்ன விட 10 வயசு, 8 வயசு பெரியவங்க. இன்னும் சொல்லப்போனா எனக்கு 3 அப்பா அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என்னோட 3 அப்பாக்களையும் நான் சமாதானப்படுத்த வேண்டியிருந்துச்சு. 3 அப்பாக்களையும் என்னோட காதலுக்கு ஒத்துக்க வைக்க வேண்டியதா இருந்துச்சு. முகுந்த் செஞ்ச தவறு என்ன அப்படின்னா, 3 வருஷங்கள் தொடர்ச்சியா அவர் எல்லையில பயிற்சியில ஈடுபட்டிருந்தாரு. அந்த நேரத்துல என்னோட நாட்கள் ரொம்பவே மெதுவா நகர்ந்துச்சு. என்னோட நாட்கள் மெதுவா நகர்ந்துச்சு அப்படின்னாலும், அது எங்களோட காதல வலுப்படுத்துச்சு அப்படின்னு தான் நான் சொல்லணும். முகுந்த் செஞ்ச தவறு என்ன அப்படின்னா, முதல் முறையா என்னோட பெற்றோர்கிட்ட அவரு பேசுறப்போ, ரொம்பவுமே ஒரு விவரமற்ற முறையில பேசினாரு. ஆனா 3 வருஷங்கள் கழிச்சு என்னோட பெற்றோர்கிட்ட அவர் பேசும்போது, அப்படியே ஆளே மாறி இருந்தாரு. அவரோட பேச்சு, அப்புறம் அவரோட வேலை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட என்னோட பெற்றோர்கள், எங்களோட காதலுக்கு சம்மதம் சொன்னாங்க. என்னோட உறவினர்கள்ல ஒருத்தரு கடற்படையில இருந்தாரு. அவருக்கு முகுந்த பத்தி நல்லா தெரிஞ்சிருந்தது. அவரும் முகுந்த் பத்தி என்னோட வீட்ல நல்ல விஷயங்கள சொன்னாரு. அதுவும் எங்களோட காதல் வெற்றி பெற உதவியா இருந்துச்சு அப்படின்னு பேசியிருக்காங்க. இவங்களோட இந்த பேச்சு இப்போ இணையத்துல வைரல் ஆயிட்டு வருது. நடிகை கோபிகாவ நினைவிருக்குதா? இப்ப எப்படி இருக்காங்கன்னு பாருங்க. நடிகை கோபிகா அவங்களோட உண்மையான பேரு கர்லி ஆண்ட்ரோ அப்படிங்கிறதாம். போன 1984வது வருஷம் கேரள மாநிலம் ஒல்லூர்ல பிறந்தவங்க. இப்ப இவங்களுக்கு 40 வயசு ஆகுது. 2002வது வருஷம் பிரண்யமணி தூவல் அப்படிங்கிற மலையாள படத்துல மீரா மஞ்சரி அப்படிங்கிற கதாபாத்திரத்துல நடிச்சதன் மூலமா நடிகையா அறிமுகமானாங்க. அதுக்கு பின்னாடி தமிழ்ல இயக்குனர் சேரன் இயக்கி நடிச்ச ஆட்டோகிராஃப் படத்துல லத்திகா அப்படிங்கிற கதாபாத்திரத்துல நடிச்சது மூலமா தமிழ்ல அறிமுகமானாங்க. இவங்களோட முதல் தமிழ் படமே இவங்களுக்கு ரொம்ப பெரிய வரவேற்ப வாங்கி குடுத்துச்சு. தமிழ்ல கனா கண்டேன், பொன்னியின் செல்வன், எம்டன் மகன், வீராப்பு, வெள்ளித்திரை இந்த மாதிரியான விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவிலான படங்கள்ல எல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னாலும் கூட, ஒட்டுமொத்த தமிழ் சினிமா ரசிகர்கள் மத்தியிலயும் பிரபலமான ஒரு முகமா மாறியிருக்காங்க நடிகை கோபிகா. கிளாமரான கதாபாத்திரங்களை ஏற்று நடிக்கிறதுக்கு தயங்குனவங்க, குடும்ப பாங்கான கதாபாத்திரங்கள மட்டும் தான் விரும்பி நடிச்சு 2008வது வருஷம் அஜிலேஷ் ஷகோ அப்படிங்கிறவர கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு இப்போ 2 குழந்தைங்க இருக்காங்க. கல்யாணத்துக்கு பின்னாடி 2 மலையாள படங்கள்ல மட்டும் நடிச்சிருக்காங்க. குழந்தை பிறந்ததுக்கு பின்னாடி திரைப்பாதைய விட்டு முழுசா விலகிட்டு, தன்னோட குடும்பத்த கவனிச்சுக்கக்கூடிய பொறுப்புல இருக்காங்க நடிகை கோபிகா. இந்த நிலையில இவங்களோட சமீபத்திய புகைப்படங்கள் சில இணையத்துல வெளியாயிருக்கு.